ஆமென். ஆமென். சங்கீதம் 59 நம்ம ஒரு முறை வாசிக்கலாமா சுஜாதா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். என்மேல் எழும்புகிறவருக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடித் திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலம். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சிறைக்கட்டுதலை நான் காணும்படி செய்வார். அவர்களை கொன்று போடாதேயும். என் ஜனங்கள் மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகள் நிமித்தம் தங்கள் பெருமையினால் அகப்படுவார்களாக. தேவன் பூமி எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறார் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுமுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம சங்கீதம் 59 மூன்றாம் பகுதியில நம்ம இருக்கிறோம். 13 இருந்து 17 வசனங்கள் வரை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் என்று ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஆண்டவர் இந்த காரியத்துல இந்த வசனத்துல ரெண்டு விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட் அவே டேவிட் இவ்வளோ நேரம் அவர் அவங்க அழிந்துடக்கூடாது, அதை நீங்க அந்த ப்ராக்ரஸ ஸ்லோ பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷனோட அது நிர்மூலமாக்கும் என்று சொல்றத நம்ம பாக்குறோம். சோ அந்த நிர்மூலமாக்கும் என்று சொல்றது ஜஸ்ட் கெட் தெம் லார்ட், நீங்க எப்படியாவது அவங்கள பிடித்துருங்க, அதாவது அவங்கள விட்டுறாதீங்க, உங்க கையில அவங்களோட எண்ட் அப்படின்றத அவர் குறிப்பதற்காக அவர் சொல்றாரு. அண்ட் இதுல எதுக்காக அப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது, நீர் தான் அரசாளுகிறவீர். நீர் ஒருவேளை அவங்களுக்கு எதுவுமே பண்ணல, அவங்கள ஜஸ்ட் லைக் தட் போக விட்டுட்டீங்கன்னா யூ ஆர் த ரூலர் அப்படின்றது தெரியாம போயிடும். தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. சோ இதே ஒரு வார்த்தையை தான் தாவீது முதலா கோலியாத்தோட யுத்தம் பண்ண போகும்போது சொல்றாரு. சோ அவர் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 17 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி எல்லா பறவைகள் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். எப்பெல்லாம் எதிரிகள், எப்பெல்லாம் நமக்கு எதிராய் வருகிற சத்துரு தோற்கடிக்கப்படுகிறானோ, அது வாட் டஸ் இட் இண்டிகேட் இஸ், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, கர்த்தர் இந்த உலகம் முழுவதும் அரசாளுகிறார், அவர் சர்வ வல்லவர், அவர் முழு உலகத்திற்கும் ஒரு கண்ட்ரோல் வைத்திருக்கிறார் என்பது அது தெரிய வருது. சோ இப்போ தாவீதோடைய பிரசன்ட் எனிமீஸ் இந்த கோலியாத் மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. ஆனா தாவீதுக்கு தாம் பட்ட கஷ்டம் அதெல்லாத்தையும் காட்டிலும் இந்த நெருக்கத்துல
கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார், how about God's honor and glory அப்படின்றதுல அதுல கூட அவர் வந்து ஆண்டவரை மையப்படுத்தி சொல்றத நம்ம பாக்குறோம். நீங்க தான் அரசாளுகிறீர் என்று எல்லாரும் அறியும் பொருட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் நிர்மூலமாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. So it indicates God's righteous rule. And நம்மளுக்கு வந்து இந்த அழிவு காரியங்கள், இந்த இம்ப்ரெகேட்டரி சாம்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பாடம் என்றாலும் இது முழு உலகத்திற்கும் இது எப்பவுமே ஒரு பாடம். இதுல என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னா, சவுல் வந்து பொறாமையினாலதான் தாவீது கிட்ட திறத்துறாரு. சோ சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த மேன்மையை அவர் இழந்துட்டாரு. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபம் என்று சொல்றாரு. அப்போ தாவீது வந்து அவருடைய ரீப்ளேஸ்மெண்டா சூஸ் பண்ணப்படுறாரு. அப்போ வந்து எப்போ சவுலால தாவீதை ஏற்றுக்கொள்ள முடியலையோ அது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு ஒரு அடையாளம். கர்த்தர் தான் அவர் அபிஷேகம் பண்ணார் சாமுவேலை அனுப்பி. அப்ப கர்த்தருடைய அந்த அத்தாரிட்டி, ஆண்டவருடைய அந்த டிவைன் ரூல், ஆண்டவருடைய அந்த மேன்மையான திட்டம் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதுதான் அர்த்தம். அதற்கு விரோதமாய் தான் சவுல் போராடுறாரு. ஈவன் தோ அவர் லிட்டரலா தாவீதை கொல்லணும்னு நினைச்சாலும். அப்ப டு அட்டாக் டேவிட் வாஸ் டு சேலஞ்ச் காட்ஸ் அத்தாரிட்டி. அப்போ ஆண்டவருடைய திட்டத்தை கலைக்கணும், கெடுக்கணும்னு நினைச்சனா அல்டிமேட்டா அவங்களுக்கு நிர்மூலம் ஆகிறதோ, அவங்க இப்படி சிதறடிக்கப்படுவதுன்னா அவங்களுடைய முடிவா இருக்கும். இது வந்து தாவீது சவுல் எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாம the whole worldல அதுதான் வந்து ஆண்டவர் செயல்படுகிற விதம் என்பது ரொம்ப அழகா நமக்கு புரியுது. 14ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். நம்ம இத 6ஆம் வசனத்திலயும் நம்ம பார்த்தோம். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். சோ இந்த சவுலை சேவகர்கள் தாவீதை சுற்றி தேடுவதற்கு அனுப்பப்பட்ட அந்த சேவகர்களை தாவீது என்னன்னு அட்ரஸ் பண்றாரு? ஒரு வைல்டு டாக்ஸ், ஒரு கூட்டமான ஒரு நாய்கள், ஒரு காட்டு நாயை போல அவர் சொல்றாரு. ஏன் அவர் நாய்க்கு ட்ரீட் பண்றாரு? இஸ்ரவேல்ல நாய்கள் மேல மதிப்பே கிடையாது. இட்ஸ் அன்கிளீன். அது வந்து அதை மதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஜூவும் அப்படி ப்ரே பண்ணுவாரு. நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம், நான் ஒரு பெண்ணாய் பிறக்காததுக்காக, ஒரு நாயாய் பிறக்காததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி. அப்போ அவங்க வந்து they were never free from hunger and always looking for the next meal. இந்த நாய் வந்து திருப்தி அடையாது, அது ஊரை சுற்றி கொண்டே இருக்கும் தன்னுடைய உணவுக்காக. அதே மாதிரிதான் தாவீதோடைய எதிரிகளும் தாவீது பின்னாடியே இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 20 அவர் களைத்து போய் சொல்றாரு, நான் செய்தது என்ன, அக்கிரமம் என்ன, எனக்கு அவர்களுக்கு செய்த துரோகம் என்ன, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பாக்குறோம். சோ தாவீது அப்படி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த சேவகர்கள் அப்படியே காவல் காத்து ஆர்வமா அப்படியே அவர் வீட்டை சுத்தி வரத பார்க்கும்போது he just imagines அவங்க எல்லாம் அந்த டாக்ஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அதோட நிறுத்தல. அவர் சொல்றாரு, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து உணவே இல்லாம போகட்டும் ஆண்டவரே, அவங்க சாயங்காலத்துல அப்படி சுற்றி திரியிறாங்க, அவங்களுக்கு உணவு கிடைக்காம போகட்டும், அவங்க அலைந்து திரிந்து திருப்தி அடையாம let them not find their food, அவங்க முறுமுறுத்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. let them not be satisfied. அப்போ வந்து ரொம்ப ஆங்கிரியா அவங்க ஒரு சத்தம் கொடுத்து அந்த நாய்கள் சுற்றி கொண்டு இருக்கு. சோ தாவீத பின்னாடி தேடுற அந்த சேவகர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க. So let them be reduced to extreme poverty. அதாவது அவங்க வேட்டையாடி சாப்பிட்டுதான் திருப்தி ஆகணும், அந்த வேட்டையும் அவங்களுக்கு கிடைக்காம போகட்டும். அப்ப இது என்ன தாட்ல அவர் சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் வந்து நம்ம வாசிச்ச மாதிரி 11ஆம் வசனத்துல அவங்கள வந்து உடனே சங்கரிச்சிடாதீங்க, அவங்கள சிதறடிக்க பண்ணுங்க ஆண்டவரே, அவங்க கொஞ்சம் ஸ்லோவா அதை செய்யுங்க. அப்போ அது சாப்பாடே கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா பட்னி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போகட்டும். ஏன்னா புலம்பல் நாள்ல நம்ம பாக்குறோம், பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தினால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று. சோ இவங்க பசினால கொலையுண்டு போகட்டும்,
பட்டயம்னா கூட இமீடியட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ தே ஷுட் ஆக்சுவலி பெக் ஃப்ரம் டோர் டு டோர். அப்படி அவங்க முடிவை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. சோ இந்த 15 வரைக்கும் இவங்களெல்லாம் பத்தி சொன்ன தாவீது எப்பவுமே அந்த சங்கீதத்துடைய அந்த எண்டு 2 வசனம் நம்ம வாசிக்கும் போது கர்த்தரை நோக்கி அவருடைய துதி பலிகள் திருப்பப்படுகிறது. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். பட் ஐ வில் சிங் ஆஃப் யுவர் பவர். எஸ், ஐ வில் சிங் அலவுட் ஆஃப் யுவர் mercy in the morning. For you have been my defense and refuge in the day of trouble. என் நெருக்கம் உண்டான நாளில் நீரே எனக்கு தஞ்சம், நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். To you, O my strength, I will sing praises. For God is my defense, my God of mercy. தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமா இருக்கிறார். அப்போ நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் அப்படின்னு சொல்லி பாடுறார். சோ இந்த எனிமீஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி, நாயோட கம்பேர் பண்ணி எல்லாம் பண்ண பிறகும் அவருடைய இருதயம், அவருடைய ஆத்துமா எதற்கு ப்ரிப்பேர்டா இருக்குன்னா அந்த வெறுப்புனால, அந்த விரக்தினால நிறைந்து இல்லாம, நான் ஆண்டவரே அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், நான் உம்முடைய வல்லமையை நான் பாடுவேன். I will sing promises to you. அப்போ இது ஆண்டவர் மேல தாவீதுக்கு இருக்கிற அந்த அப்சல்யூட் கான்ஃபிடன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ அவரு ஏன் ஆண்டவரை பாட போறாரு? ஆண்டவர் திரும்பவும் மீட்பார். He will give an opportunity to praise God once more. நான் பாடுவேன் ஆண்டவரே, நான் உம்மை பத்தி துதிப்பேன், நான் உங்களை பத்தி சாட்சி சொல்லுவேன். நம்ம சொல்லும் போது நம்ம மறைமுகமா என்ன சொல்ல வரோம்? நீங்க எனக்கு இதை செய்வீங்க, இந்த நன்மையை செய்வீங்க, that you are going to give me victory அப்படின்றத நம்ம அறிக்கை செய்யறதற்கு அது சமம். அப்போ இந்த நாய்கள் ஊளையிட்டு தெருல சுற்றி வரலாம், ஆனா தாவீது எந்த ஊளையும் இட போறது இல்ல. அவர் எந்த ஆக்ரோஷமா கூக்குரல் போட போறது இல்ல. அவர் எந்த கோவத்துல கத்த போறது இல்ல. He is going to sit and sing of God's power and mercy. எதை குறித்து பாட போறார்? அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு பாட போறார். சோ அவர் இவங்க சாயங்காலம் வரைக்கும் இந்த நாய்கள் அங்க காத்து இருந்தாலும் அவர் காலையில ஒரு சேதமும் இல்லாமல், நானும் காலையில ரொம்ப அழகா எழுந்து உம்மை பாடுவேன், எனக்கு ஒரு சேதமும் வராத ஆண்டவரே, நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்றத நம்ம பாக்குறோம். So while these dogs are howling and snarling, the servant of God praises God instead. இதுதான் நமக்கு ஒரு அறிவுறுத்தல். உலகத்துல எல்லாரும் நம்மளை சுத்தி நமக்கு எதிராய் வரணும்னு நினைக்கிறவங்க சத்ரு சிங்கம் போல அவன் கெர்ச்சித்து கொண்டு இருக்கலாம். நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, நம்மளோ ஒரு புது நாள்லயும் ஆண்டவரை நோக்கி துதித்து பாட அழைக்கப்படுறோம். சோ தாவீதோட இருதயம் was filled with songs of praise instead of fears. அவரை கொல்ல சதி செய்யும் போது கூட அவருக்கு பயம் இல்லாம, அவருக்கு ஒரு மனதுல ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் இருந்ததுனாலதான் அவர் அந்த பாடலை பாட முற்படுகிறார். முதல் வசனத்துல பார்க்கும் போதே அவர் என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி, நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வையும்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு. சோ அதே தேவன் 17ஆம் வசனத்துல அவரை முடிக்கும் போதும் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல நீர் உயர்ந்த அடைக்கலத்துல என்ன வைங்கன்னு சொல்லி ஆரம்பித்த இந்த ஜெப பாடல், நீர்தான் என் அடைக்கலம், என் கிருபையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அவருக்கு ஆண்டவரை துதிப்பதுல, ஆண்டவர் கிட்ட அவருடைய எல்லா அனுகூலங்களுக்காக ஆண்டவரை பார்த்து துதிப்பதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. முதலாவது அவருடைய வல்லமைக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் மகிழ்ச்சியோடு புகழுகிறார். அப்போ வல்லமையும் கிருபையும் அப்படின்ற ஒரு சொற்றொடரை நம்ம பாக்குறோம். எங்க கிருபை இல்லாம வல்லமை செயல்படுதுன்னா அது பயங்கரமா இருக்கும். அதே நேரத்துல வெறும் கிருபை இருக்கு, அங்க வல்லமை இருக்குது அப்படின்னா அதுல பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஆண்டவருடைய பவர், அவருடைய வல்லமைக்கு நிகர் இல்ல. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல. God's power is something which he is able to help us.
அதே நேரத்துல அவர்கிட்ட அந்த வல்லமை இருக்கு. அந்த வல்லமை எனக்காக செயல்படணும்னா அவருடைய கிருபை எனக்கு தேவை. அவர் என் மேல கிருபை பட்டாதான், அவர் எனக்கு அந்த கிருபையை தந்தாதான் அந்த வல்லமை எனக்கு நேராய் வரும். So his mercy அப்படின்றது something which inclines him to help us. என்னிடமாய் அவர் சாய்ந்து என் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னும் போது அந்த நான் எனக்கு அப்படின்ற அந்த பார்ட் வந்து it's only because of his grace. So அந்த God's power and God's mercy அப்படின்றது ஒரு பெரிய காம்பினேஷன். அண்ட் நம்ம அடுத்து பாக்குறோம், அவர் ஏன் ஆண்டவரை துதிக்கணும்ன்றாருன்னா, ஒரு பயங்கரமான சார்ந்து இருக்கிறார் ஆண்டவரை. நீர்தான் எனக்கு வந்து உயர்ந்த அடைக்கலம், நீரே என் பெலன் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அண்ட் இந்த வசனம் இந்த 16ல நம்ம பார்க்கும்போது, 16, 17 இங்கிலீஷ்ல அழகா பார்க்கும்போது, நானோ உம்முடைய வல்லமையை பாடி ஐ வுட் சிங். அடுத்ததுல நான் உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழுவேன் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து இங்கிலீஷ்ல ஐ வுட் சிங் அலவுட் அப்படின்னு இருக்கு. அண்ட் காலையிலே நான் அதை பாடுவேன் அப்படின்னும் போது ஐ வில் சிங் அலவுட் இன் த மார்னிங். அந்த வசனம் 17ஆம் வசனத்துல நான் என் பெலனே நான் வந்து உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. சோ இந்த 2 வசனங்கள்ல அந்த 4வது சிங்கிங் வந்து ஐ வுட் சிங் அன்டு காட், என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சோ சிங்கிங், சிங் அலவுட் இன் த மார்னிங், சிங் அன்டு காட். 4 விதமாய் அந்த வார்த்தை வந்து ரிப்பீட் ஆகப்பட்டிருக்கு. சோ அது வந்து இது என்னன்னா, அந்த சிங் அப்படின்னும் போது ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜாய், ரொம்ப நன்றியோடு நான் உம்மை பாடுவேன். 2வது நான் ஐ வில் சிங் அலவுட், உங்க கிருபைய நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு புகழுவேன் அப்படின்னும் போது ஆண்டவருடைய வல்லமைய, ஆண்டவருடைய அந்த கிருபைய நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் பாட போறது இல்லை, நான் சத்தமா புகழ்ச்சியா பாடுவேன். 3வது என்னுடைய ஸ்பிரிட் காலையில அப்படியே உற்சாகமா இருக்கும், ஃப்ரெஷ் அண்ட் லைவ்லி. ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கு நம்ம வாசிக்கிறோம். சோ வந்து அது ஒரு காலை ஆரம்பத்துல நான் உம்மை பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் என் பெலனாகிய கர்த்தாவே நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னும் போது, உமக்குதான் என்னுடைய எல்லா துதி கனம் மகிமை எல்லாமே உமக்குதான் அப்படின்னு சொல்றதையும் இந்த 2 வசனங்கள்ல ரொம்ப அழகா நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம இதுல இந்த பகுதி, இந்த 3ஆம் பகுதியில நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருமே தாவீதோட எக்ஸாம்பிள ஃபாலோ பண்ணலாம். தாவீது வந்து சேவகர்கள், சவுலுடைய சேவகர்கள் வீட்டுக்குள்ள வரும்போது இட் வாஸ் a open desire to kill David. அதோட சேர்த்து ஒரு 15 வருடங்கள் அவர் வந்து வனாந்திரத்துல ஒளிந்து திரிய வேண்டிய நிலைமை. ஆனா தாவீது என்ன பண்றாரு, அந்த எல்லா அந்த அனுபவங்களையும் ஆண்டவரை பாடி துதிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு இந்த சங்கீதம் கிடைச்சிருக்கு. சவுலின் சேவகர்கள் மூலமாய் துரத்தப்படும் போது, அப்சலோம் தன்னை துரத்தும் போது, எல்லா ட்ரையல்ஸ்லயும் அவர் பாடுறாரு. சோ நமக்கும் இதுதான் ஒரு நல்ல ஒரு செய்தி. நம்மளுக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய நெருக்கங்கள், துன்பங்கள் இருக்கலாம், நம்ம தனியா இல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய அன்பு நம்மோடு இருக்கு. சோ அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாது, அது ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கு. அதனால ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த தாவீதை பற்றி அதிகமாய் ஒரு வார்த்தையாய் ஒரு வசனமாய் நம்ம படிக்கும் போது நாமும் அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்க அழைக்கப்படுறோம். நம்மளுடைய இருதயம் எல்லா கலக்கங்கள், குழப்பங்கள், கோபங்கள், எரிச்சல்கள் பழையவற்றை எடுத்து பேசுவது எல்லாவற்றையும் மறந்துட்டு, நானும் உம்முடைய வல்லமைய பாடுவேன் ஆண்டவரே, உம்மை புகழுவேன், உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்ல நாம் அழைக்கப்படுறோம். 2வது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உம்முடைய வல்லமையை நான் பாடுவேன், என் ஃபோக்கஸ் எல்லாம் இஸ் இன் யோர் பவர். ஆண்டவர் சேவகர்கள் வந்தது உண்மை, எல்லாம் உண்மைதான். ஆனா நான் வந்து உங்க வல்லமையை தான் நான் பாடுவேன். சவுல் வந்து என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா நீங்க என் மேல கிருபை உள்ளவர்.
சோ அதுதான் தாவீதுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு. சோ நம்மளும் நம்மளுடைய அனுதின ஜெபத்துல, ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு கொடுங்க, உங்க கிருபை ரொம்ப மேன்மையுள்ளது ஆண்டவரே. சோ நம்ம கடவுளை எப்படி பார்க்கிறோமோ அவர் அப்படியாய் நமக்கு செயல்படுவார் என்பதை நம்ம தாவீதோடைய வாழ்க்கையில புரிந்து கொள்றோம். தாவீது ஆண்டவரை ஒரு வல்லமையுள்ள தேவனாய், ஒரு கிருபை பொருந்தினவராய் பார்த்தார். அது அவர் அப்படியே தாங்கிச்சு. அது உண்மையா இருந்துச்சு. What God is to you determines what he does for you. நான் ஆண்டவரை ஒரு வல்லமையுள்ள தேவனாய் நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையில என்னால செய்ய முடியாத காரியங்களை, என் திராணிக்கு மிஞ்சின காரியங்களை என் வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்காக அதை செயல்படுத்துவார். நான் எப்பவுமே நான் ஒரு பயங்கர பாவி, எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா அவருடைய கிருபை எனக்கு இருக்குன்றதே நான் மறந்து போயிருவேன். சோ ஐ ஜஸ்ட் கன்ஃபெஸ், என் தப்ப நான் அவரோட ஒப்புரவாயிட்டு, ஆண்டவர் என் மேல கிருபையா இருப்பார், ஆண்டவர் என்னை சஸ்டெயின் பண்ணுவார் அவருடைய கிருபையிலன்னு நான் சொல்லும் போது ஐ கேன் ஃபீல் வாட் காட் வில் டூ ஃபார் மீ. மூன்றாவது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், என் பெலனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ வந்து நீர் என் அடைக்கலம். இப்ப நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல நம்ம வந்து சொல்லுவோம், சென்னையில எல்லாம் மழை பெய்ய இந்த வெள்ளம் வரும் போதெல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு ரிலேட்டிவ் வீடு, மேல இருக்கிற வீடு அப்படியெல்லாம் ஓகே இன்னைக்கு நைட் நாங்க உங்க வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருவாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து கீழே இருக்கிறவங்க ஒரு ஓகே எங்களுக்கு நீங்க தான் அடைக்கலம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு ப்ராமிஸ் வேர்ட் எடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி when God is our power, when God gives mercy, ஆண்டவரே நமக்கு பெலன், அவரே நமக்கு எல்லாமே போது நம்மளால எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியும். and God responds according to our faith. ஆண்டவர் எப்பவுமே நம்மளுடைய விசுவாசத்தின் மூலம் அவர் நமக்கு செயல்படுவார். அப்போ வந்து இன்னைக்கு நம்மள ஒரு கேள்வி கேட்கலாம், இதே மாதிரி ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிற தன்மை, ஆண்டவரையே என் செக்யூரிட்டியா, ஆண்டவரையே நான் டிபெண்டபிலிட்டியா வைக்கிறேனா? சோ அதை நம்ம மறக்க கூடாது. இப்படி ஒரு விசுவாச பாடல் என் வாயிலிருந்து வருமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். கடைசியா இந்த இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது டோட்டலா இந்த 59 சங்கீதத்துல 4 அஷூரன்சஸ் தாவீதுக்கு இருக்கு. இதுல பார்க்கும்போது ஒரு விண்டோவை விட்டு வெளியில குதிச்சு போற நிலைமை. சோ நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? ஒரு நம்ம வந்து ஒரு ஜன்னலை விட்டு தப்பிச்சு ஓடுற அளவுக்கு நம்மளுக்கு சூழ்நிலை வந்திருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. ஆனா பவுல் அந்த மாதிரி போறாரு, தாவீது அந்த மாதிரி இறக்கப்படுறாரு. அப்போ ஒரு நாள் வீட்டுக்குள்ள போறாரு, அங்க எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறத அவரால் பார்க்க முடியுது. மனைவி ஒரு ஐடியா கொடுத்து வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்போ இத பார்க்கும்போது எது தாவீதை இப்படி தொடர்ந்து போக வச்சுச்சு, அவருடைய அந்த ஃபெய்த் ஜேர்னில தாவீதை நடத்தினது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தாவீதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிச்சு, ஆண்டவர் இதை வாட்ச் பண்றார். நான் மட்டும் இன்னைக்கு இந்த சேவகரை பார்க்கல, கர்த்தரும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார், அதனால அவர் ஜெபிக்கிறார். சோ தாவீதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டுச்சு. எனிமீஸ் எல்லாம் பொய் சொல்றாங்க அவரை பத்தி. நம்ம தப்பே பண்ணாம தண்டிக்கப்படும் போது இன்னும் துக்கமா இருக்கும். ஆனாலும் God is on the throne and he is watching us. So next time when we are in trouble, we remember that God sees us. So ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்காரு, என் சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார், அதனால நான் ஜெபிக்கணும், நான் இதை ஜெபத்துல தெரியப்படுத்துவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுக்க போறது. ரெண்டாவது அஷூரன்ஸ் தாவீதுக்கு இருந்தது, நமக்கும் இன்னைக்கு இருக்கணும். David is sure that God hears. என் ஜெபத்தை ஆண்டவர் தள்ள போறது இல்ல. அவர் எங்க ஜெபம் பண்றதை கேட்கிறாரு, நான் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி கிடையாது, கர்த்தர் கேட்பார், அதனால நான் காத்திருப்பேன். சோ நான் காத்திருக்கிற இந்த பீரியட்ல கர்த்தர் எனக்காக நிறையவற்றை செய்கிறார். என்னுடைய பலன் நான் புதுப்பிக்கப்படுறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையடித்து எழும்புவார்கள். அப்போ என் காத்திருக்கிற பீரியட்ல, என் ஜெபம் கேட்கப்படாதபடி இருக்கிற இந்த வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் எனக்குள்ள நிறைய ஒரு பலனை, நிறைய தெம்ப கொடுக்கிறார். நாம் உயர எழுதி பறக்க போறேன்ற ஒரு அஷூரன்ஸ் நமக்கு இருக்கணும்.
மூன்றாவது, நீர் சகல பரியந்தம் ஆளுகிறவர் என்று தெரிந்து கொள்ளட்டும்னு சொல்றாரு. அப்ப டேவிட் இஸ் ஷுவர் தட் காட் ரூல்ஸ், சோ ஹி ட்ரஸ்ட். ஏதோ ஆண்டவர் தாவீதுக்கு மாத்திரம் தயை செய்யறவர், ரொம்ப அன்பா இருக்கிறவர்னு கிடையாது. சர்வ உலகத்தையும் அவர் ஆளுகை செய்யறார். அப்போ அவர் நியாயத்தோடு எதிர்கொண்டு வருவார். சோ அந்த ஒரு நம்பிக்கை. நான்காவது, கண்டிப்பா எனக்கு இதுல இருந்து தப்பிக்க போறேன், இன்னைக்கு என் முடிவு வராது, ஆண்டவர் இவங்க வீட்டை சூழட்டும், இவங்க எதை வேணா சூழ்ந்து வரட்டும், நான் இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே ஆகாது, ஏதோ ஒரு வகையில தப்பி செல்ல ஆண்டவர் போக்கு கொடுப்பார். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்றது போல கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மளை மறைத்து விலக்கி காப்பார். அதனால நான் பாடுவேன், ஆண்டவருடைய வல்லமைய பாடுவேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், காலையில அவருடைய கிருபைய நான் பாடுவேன். சோ ஒருவேளை ஜனங்களுடைய ஆக்ஷன்ஸை நிறுத்த முடியாது. சவுலுடைய மனைவி தாவீதுடைய மனைவி மீகால் என்ன சொல்றாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா காலையில நீங்க இருக்க மாட்டீங்க, உங்களை கொன்னுருவாங்கன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க. பட் அதே காலை வேளையில தாவீது பாடுறாரு, சந்தோஷமா அவருடைய கிருபையை பாடுறாரு. சோ இந்த 4 அஷூரன்சஸ் நமக்கும் இன்னைக்கு இருக்க நம்மளை அர்ப்பணிப்போம். சோ ஓவரால் இந்த சங்கீதம் எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, சவுலுடைய சேவகர்கள் தாவீதை துரத்தும் போது பாடின ஒரு பாடல். ஒருவேளை நம்ம இன்னைக்கு அதே கைண்ட் ஆஃப் ட்ரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம், ஆனா நம்ம கம்பேர் பண்ணும்போது தப்பே செய்யாம நம்மளை குற்றப்படுத்துகிற மக்கள் மத்தியில நம்ம அடுத்தடுத்த காரியங்கள்ல நமக்கு ஒரு அமைதியான ஒரு நிலைவரமா ஒரு சிச்சுவேஷனே இல்லாம நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தாவீது கேட்டார். சோ அந்த மாதிரி, ஆண்டவரே நான் இமீடியட் டெத் ஆஃப் எனிமீஸ நான் கேட்கல, ஆனா நீங்க யூ கிராஜுவலி டூ சம்திங். இந்த 58, 59 நம்ம அதை தான் பாக்குறோம். நீர் அவங்கள ஹார்ம்லெஸ்ஸா ஆக்குங்க, அவங்களை இன்சிக்னிபிகண்டா ஆக்குங்க, அவங்க நம்மளுடைய எதிரிகள் எப்படியெல்லாம் வித்தியாச நுணுக்கத்தோடு நமக்கு எதிராய் செயல்படணுமோ அந்த எல்லா திட்டங்களையும் நீங்க அதம் பண்ணி போடுங்க ஆண்டவரே. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ அப்சர்வ் பண்ற ஆர் வாட்ச் பண்ற ஆர் ஏர்ன் பண்ற தாவீதை நம்ம இதுல பாக்குறோம். அண்ட் இந்த சங்கீதம் ஆண்டவரை பற்றி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? வாட் டஸ் இட் டீச் அபவுட் காட்? அநேக அழகான அருமையான நேச்சர் ஆஃப் காட நம்ம கத்துக்கிறோம். காட் இஸ் ஓவர் ஆல். எல்லாம் இந்த சங்கீதம் முழுவதும் ஆண்டவர் அப்படியே ஒளிந்து இருக்கிறார் உள்ள. ஆரம்பமே என் தேவனே என்றுதான் இது ஆரம்பிக்கப்படுது. அண்ட் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த உறவு, ஆண்டவருடைய அந்த இமென்சிட்டி ஆஃப் காட், ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத இது காட்டுது. அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் உயர்ந்த அடைக்கலம், அவரை எப்பவுமே நம்ம நம்ப முடியும். அண்ட் ஆண்டவர் கேடகமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ ஆண்டவர் யாக்கோபின் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன் என்பதையும் இதுல சொல்றத பாக்குறோம். சோ ஒவ்வொரு தேவனை குறித்த காரியங்களை நம்ம அண்டர்லைன் பண்ணியோ தனியா எடுத்து எழுதும் போது ஒரு 17 வசனத்துல ஆண்டவர் எப்படியா இந்த சங்கீதத்துல ஊடுருவி இருக்கிறார், எவ்வளோ காரியம் நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இந்த சங்கீதத்துல இருந்து எனக்கு என்ன, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய நேரம் ஒருவேளை தாவீத மாதிரி வீட்டுல இருந்து கீழே விழுந்து ஓடுற அனுபவம் இல்லாம இருக்கலாம். ஆனா நிறைய உறவுகள்னால, நம்ம சபைக்கு எதிராய் வருகிற துன்புறுத்தல்னால, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா God is there to hear our cry. சோ ஆண்டவர் ஒரு உயர்ந்த அடைக்கலம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், என்னுடைய பாதையை அறிவார் அப்படின்றது ஒரு பெரிய கம்ஃபர்ட். சோ Psalm 59 challenges about what we ask God for. சோ ஒரு இன்னைக்கு ஆண்டவரே இவங்களை ஏதாவது பண்ணி விட்டுருங்க அப்படின்றது பெட்டி ரிவெஞ்ச், அது உடனே மறந்து போயிரும். ஆண்டவர் அதை செய்தார்னா அது இமீடியட்டா போயிரும். ஆனா ஆண்டவரே உங்க நீதி வெளிப்படட்டும், எனக்கு இந்த பெட்டி, இந்த சில்லறையான இந்த ரிவெஞ்ச் எல்லாம் வேண்டாம், நீர் முழுவதுமாய் நீதி செய்கிற தேவன்,
உங்க டைம்லைன்ல நீங்க செய்ய நினைத்தது போல இந்த எதிரிகளின் சூழ்ச்சி, எனக்கு எதிராய் வருகிறவர்கள், என் குடும்பம், என் சபை, என் பிள்ளைங்களோடு போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்க உங்க ஜஸ்டிஸ் வந்து செயல்படட்டும் ஆண்டவரே என்று நம்ம சொல்றத பாக்குறோம். தேங்க்யூ வெரி மச்.